ஓகே ஓகே ஸ்டைலிஷ் போயிட்டு வாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நல்ல கமாண்ட் போட்டால் 4 பேர் இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் தேவையில்லாம் பர்சனல் கொஸ்டின்லாம் இதில் கேட்கக்கூடாதுல்ல. அப்படி இருக்க விருப்பம் இல்லைன்னா போயிட்டு வாங்க. ஓகே, அப்போது பாய். ஐ ஆம் லிவிங் த லைவ் பிகாஸ் இட் இஸ் எ லைவ் யூ ஹாவ் டு ஆன்சர்ஸ். வணக்கம் சீதாமான்னு சொல்கிறாங்க சுரேஷ் ப்ரோ. கீதா சொல்லுங்கள். தேவானா சொல்லுங்கள். எல்லாரும் உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க. மாமா சொன்னாங்க, சீதா சிஸ்டர் சொன்னாங்க, முருகண்ணா சொன்னாங்க. எல்லாரும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளேயும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டிங்களா? எஸ்ப்பா, அதான் லைவுக்கு லேட்டு. ஓ அப்படியா? பாம்பை அடிச்சிட்டிங்களா விரட்டிட்டிங்களா சுரேஷ் ப்ரோ? வணக்கம் சந்திரசேகர் சார்னு சொல்கிறாங்க சுரேஷ் ப்ரோ. ஐயோ, அனதர் கொஸ்டினா? அடுத்த கொஸ்டின் கேட்க போகிறீங்களா? ஓகே ஓகே, கேட்டிருக்கீங்க போல். ஃபேவரட் ஃபுட்டா இதெல்லாம் வேறு சொல்லணுமா? சரி ஓகே. கேன் ஐ ஆஸ்க் யூ அனதர் கொஸ்டின்னு சொல்கிறீங்க. அனதர் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்டு? ஃபேவரட் ஃபுட்டுன்னெலாம் ஒன்றும் இல்லை. எது இருக்கோ வீட்டில் அதை சாப்பிட்டுக்குருவோம். ஓகேவா? இதெல்லாம் கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும்? எத்தனை பிள்ளைங்க? பேர் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. என்னாச்சு? எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. யாராக இருக்கீங்க? 5 பேர் இருக்கீங்க. சுரேஷ் ப்ரோ, மாமா, முருகண்ணா யார் இருக்கீங்க? இல்லைன்னு சொல்லுங்கள். அடிச்சு கொண்டுட்டேம்மா. அப்படியா? ஓகே ஓகே சுரேஷ் ப்ரோ, ஒரு உயிரை கொண்டுட்டீங்களா இன்னைக்கு? அப்புறம் என்ன பண்ணுறது? அதை நம்மளை கடிச்சிட்டா நம்ம போயிடுவோம். நல்லது தான், நீங்கள் அதை கொண்டுட்டீங்க. ஆமாம் ஆமாம் சுரேஷ் ப்ரோ, நீங்கள் கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க. அது அதான் துணிக்குள்ளே போய் பாம்பு படுத்தா கூட தெரியாது. உண்மைதான் உண்மைதான். எப்பவுமே செக் பண்ணிகிட்டே தூங்குங்க. தூங்குற படுக்கையெல்லாம் செக் பண்ணிகிட்டே தூங்குங்க. அது டின்னு வீடு இல்லை, சுற்றி மரம் செடி கொடிலாம் இருக்கும். நாலு பேர் இருக்காங்க, கமெண்டே போட மாட்டாங்க. ஓகே.